டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எனக்கு சத்தியத்தை தியானிப்போம். இயேசு ஏன் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்த காரணத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 17வது காரணத்தை நாம் பார்ப்போம். யோவான் என்ன சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பிலாத்துக்கும் இயேசுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்டோன்னா இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? தன் ராஜா என்பதை நிலைநாட்டவே இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோம்? இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் பாருங்கள், இயேசுவை நம்ம குழந்தையாக பார்ப்போம், ஒரு பாலகனாக பார்ப்போம். இயேசுவை நம்ம எப்போவுமே எப்படி பார்க்கணும்? ஒரு ராஜாவாக பார்க்கணும். ஒரு ராஜாதி ராஜா, தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தான் கிங், அவர் தான் ராஜாதி ராஜா. இயேசு ராஜாவாக காண வேண்டும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஐசாயா தீர்க்கதரிசி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் பேர் வந்து அதிசயமானவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய அரசாங்கத்தில் பாருங்கள், நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்பப்பட்டிருக்க, சமாதானத்துக்கு முடிவே இல்லைன்றார். இயேசுவை குறித்து சொல்லும் போது ஒரு ராஜாவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறார். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ராஜாதி ராஜா. எதற்காக தான் அந்த பூமியில் அந்த பிறந்தார்? நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் இன்றைக்கி இயேசு. தேவனோட ராஜ்யம் பாருங்கள், பிரத்யட்சமாக இல்லை, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. கண்ணுக்கு தெரிகிற மாதிரினா எல்லோரும் நம்பியிருப்பாங்க. தேவனோட ராஜ்யம் பிரத்யட்சமாக இன்னும் வரல, ஒரு நாள் வரப்போகுது. ஆனால் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து. உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு பாருங்கள், சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை நம்பணும் பாருங்கள். இயேசுக்கு சகல அதிகாரம் இந்த வானத்திலும் பூமியில் இருக்குது. நம்ம நினச்சிருங்க சில அரசியல் தலைவருக்கு இருக்குன்னு. இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு இப்போ என்ன பண்ணுறாரு? பரலோகத்தில் பிதான் வலது பாதத்தில் வீற்று கொண்டிருக்கிறார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் வல்லமையிலும் கர்த்தத்துவம் அவர் பாதபடிக்கு கீழே இருக்குது. அவர் தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் பாருங்கள். பிரச்சனை மத்தியில் இதை எண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சத்தியத்தை தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜா, ராஜாதி ராஜா. அதற்காக தான் இந்த பூமியில் அவர் வந்தார் பாருங்கள். இதை எண்ணி பார்க்கணும். கிறிஸ்மஸ் நேரத்தில் அநேக நேரத்தில் நம்ம பாருங்கள், இயேசு ஒரு குழந்தையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவர் ஒரு குழந்தை இயேசுன்னுவோம். இல்லை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்போது பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் இப்போ ராஜரிகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. அவர் ஆட்சிக்கு ஒரு முடிவே கிடையாது. நித்தியமாக அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் இயேசு அப்படி காண வேண்டும் பாருங்கள். நம்ம பிரச்சனை மத்தியில் அப்படி காணும்போது பாருங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையை நீதியினால், நியாயத்தினால், சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கார். இவர் நல்ல ராஜா. இந்த ராஜா எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுகிறவர். பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணுகிற ராஜா. நியாயத்தை நிலைநாட்டுகிற ராஜா, நியாயாதிபதி, நியாயத்தை நிலைநாட்டுகிற ராஜா. இப்படிப்பட்ட ராஜா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவை இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் பாருங்கள். அவர் இயேசு எதற்காக வந்தார்னா, நான் ராஜா என்பதை நிலைநாட்டவே இந்த பூமியில் வந்தார். அதுக்கு சிலுவை வழியாக போக வேண்டியதாக இருக்குது. சிலுவை வழியாக போய் மரணத்தை ருசி பார்த்து பாதாளம் வரைக்கும் சென்று மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, உயிரோடு எழுந்து பிதான் வலது பார்சலத்தில் வீற்று கொண்டு இப்போது முழு ஆளுகை அவர் செய்து கொண்டிருக்கிறார்.